தளபதி விஜய் அவர்கள் நடித்து முடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் 2025 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆவதாக முன்பு அறிவிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் படத்துடைய பணிகள் தாமதமானதால 2026 பொங்கலுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் தற்போது அந்த ரிலீஸ் தேதியுமே தள்ளி போகுது. படத்திற்கான ப்ரொமோஷன் பணிகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தனர். தீபாவளியை முன்னிட்டு சிங்கிள் பாடல் வெளியிட பிளானுமே போட்டாங்க. திடீர்னு அதற்கான அனைத்து திட்டங்களுமே ஸ்டாப் பண்ணிருக்காங்களா. அதற்கு முக்கிய காரணம் கரூருடைய துயர சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். சமீபத்துல கரூர்ல விஜய் அவர்களுடைய அரசியல் கட்சி நடத்திய கூட்ட நெரிசல்ல 41 பேர் சிக்கி உயிரிழந்தாங்க. அதுல பெண்களும் குழந்தைகளுமே இறந்திருக்காங்களாம். இந்த சம்பவம் முழு தமிழகத்தையுமே உலுக்கியது. இந்த சம்பவம் விஜய் அவர்களுடைய அரசியல் எதிர்காலத்திற்கும் அவருடைய திரைப்படத்துறையினுடைய தாக்கத்தையுமே ஏற்படுத்தியிருக்கு. சமூக ஊடகங்கள்ல விஜய் சாரை எதிர்நோக்கி பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலுமே கரூர் மக்களும் பல பிரபலங்களுமே தளபதி விஜய் அவர்களுடன் நின்று தற்போது வரைக்குமே குரல் கொடுத்துட்டும் இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் ஜனநாயகன் மட்டும் தான் அவருடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதனடுத்து அவர் மற்றொரு படத்திலுமே கெஸ்ட் ரோல் ஒண்ணு பண்றாராம். அந்த தகவலுமே தற்போது வெளியாகி அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அதாவது நம்ம ராகவா லாரன்ஸ் நடிப்புல காஞ்சனா 4 ஒரு பக்கம் தயாராகிட்டு இருக்கு. இந்த படத்துல ஒரு பாடலுக்கு சிறப்பு நடன காட்சிகள்ல தளபதி விஜய் அவர்கள் இடம்பெற்றிருக்காரா. சோ இதற்கான ஷூட்டிங் பாதி எடுக்கப்பட்டதாம், மீதி பாதி எடுக்கப்பட வேண்டி இருப்பதாக சொல்லப்படுது. இந்த படத்திலுமே தளபதி விஜய் அவர்கள் நடிப்பதாக சமீபத்துல ராகவா லாரன்ஸ் அவர்கள் மறைமுகமாக பேட்டியுமே கொடுத்திருந்தார். இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.